விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெறுகின்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னை போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்தில் இருந்து புறப்பட்ட கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெறுகின்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அவர் செல்ல இருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல். இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். அதே வழியை பின்தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் இஸ்லாமிய பெருமக்களை கௌரவிக்கும் வகையிலாக ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார்கள். அந்த வகையில்தான் இந்த ஆண்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைய தினம் மாலை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் ரஹ்மானியா பள்ளிவாசலில் இஃப்தார் விருந்து அளிக்க இருக்கிறார்கள். இந்த புனித நிகழ்வில் இஸ்லாமிய பெருமக்களும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளும் புரட்சி தலைவி அம்மா வழியில் பயணிக்கும் கழக தொண்டர்களும் பங்கேற்க வேண்டும் என, அதே போன்று ஜாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என ஏற்கனவே கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று மாலை கலந்து கொண்டு இஃப்தார் விருந்து அளிக்க உள்ளதற்காக போயஸ் கார்டன் இல்லத்தில் ஜெயலலிதா இல்லத்திலிருந்து புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். அதே போன்று அந்த பகுதியில் பட்டாசு வெடித்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கே இருந்த ஏராளமான சிறுவர்கள் பல்வேறு சிலம்ப ஆட்டங்களை ஆடி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். அதனை பார்த்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இது போன்று சிலம்பாட்டத்தை சிறப்பாக செய்தீர்கள் என கூறி அவர்களுக்கு, இந்த சிறுவர்களுக்கு சாக்லேட்டுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து வழிநடிகளும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கழகத்தினரும் கழக தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி சல்மான்.